வேத மரபுகள்ல, வேதிக் ட்ரெடிஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த மருதாணி வந்து சூரிய கடவுளோடு ஆழமாக பின்னி பிணைந்த ஒரு நம்பிக்கைங்க. அங்க மருதாணின்றது வந்து புற மற்றும் அகம் வந்து சூரியனை குறிப்பதாகவும், செழிப்பு, ஆற்றல் மற்றும் அரவணைப்புடைய வடிவமாகவும் விளங்குது. மணப்பெண் அலங்காரங்கள்ல பார்க்கலாம், அடிக்கடி காணப்படக்கூடிய இந்த மருதாணியில உள்ள சூரிய உருவங்கள் பார்க்கலாம் நம்ப இல்லைங்களா? மகிழ்ச்சியையும், ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தையும், ஒரு காட் பிளெஸ்ஸிங்கையும் இது குறி குடுக்கும்ன்னு சொல்லி அவங்க போடுறாங்க பண்டைய காலத்துல. அதே சமயம் மஞ்சளும், மருதாணியும் சேர்த்து சூரியனுடைய உமிழும், தூய்மைப்படுத்தும் ஆற்றலை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. மணப்பெண் அல்லது பண்டிகை காலங்கள்லாம் பார்க்கலாம். மருதாணியில உள்ள சூரிய உருவங்கள் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? இது வந்து நேர்மறையான ஆற்றல், சக்தி மற்றும் சூரிய கடவுளுடைய அரவணைப்பை குறிக்குதுன்னு சொல்லுவாங்க. மருதாணி மற்றும் மஞ்சள், ஹல்தி இடுவது வந்து ஒரு தொன்மையான வேதகால வழக்கமாக இருக்கு. இது வந்து சூரியனுடைய ஆற்றலை அடையாளமாக கருதப்படுது. குறிப்பிட்ட நன்மைகளை நாடி, ஆசீர்வாதங்களை நாடி என்ன செய்வாங்கன்னா, உடல் நலம் மற்றும் செழிப்புக்கான ஆசீர்வாதங்களை பெறுறதுக்கு சூரிய கடவுள் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவான் இருக்கார் இல்லையா? அந்த சின்னங்கள் வந்து மருதாணியில பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது. பொதுவான வடிவமைப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோதிர வடிவமைப்புகள் பார்க்கலாம். கையுடைய பின்புறத்துல அணியப்படக்கூடிய சிக்கலான வட்ட வடிவ சூரிய கடவுள் மோதிர வடிவமைப்புகள் வந்து பிரபலமா போடுவாங்க. மண்டல வடிவமைப்பு சொல்லுவாங்க. பல வந்து மலர் மெஹந்தி வடிவமைப்புகள்ல சூரியனால் ஈர்க்கப்பட்டு உருவாக்கப்படக்கூடிய சின்னங்கள் தான். மண்டலங்களைப் போலவே இவை பெரும்பாலும் கதிர்களால் சூழப்பட்டு வட்ட வடிவ மையத்தை கொண்டு இருக்கும். இந்திய திருமணங்கள்ல கூட மெஹந்தி ஒரு முக்கிய அங்கமாக இருக்கு. இது மணப்பெண்ணை அலங்கரித்து குடும்பங்களை கொண்டாட்டத்தில் ஒன்றிணைக்கக்கூடிய முக்கிய ஒரு விஷயமாக இருக்கு. இஸ்லாம் வந்து இது தெளிவாக பிரிக்குதுங்க. மெஹந்தி வந்து ஒரு ஹெர்பல் செடி, ஒரு அழகுக்காக போடலாம் என்றால் பிரச்சனை இல்ல. அனுமதிக்கப்பட்ட ஒரு நல்ல விஷயம். ஆனால் ஒரு தவறான நம்பிக்கை அக்கீதாவை உருவாக்குது அது. இது வந்து நமக்கு பாதுகாப்பு தரும், ஸ்பெஷலான சக்தியை தரும், சூரியனுடைய காஸ்மிக் இன்ஃப்ளூயன்ஸ் தரும் என்று நம்பி ஒருத்தர் போட்டார்னா, கண்டிப்பாக அது ஒரு தவறான, ஹராமான விஷயமாக மாறிவிடும். இந்த நம்பிக்கையோடு ஒருத்தர் மெஹந்தி போடுறாருன்னா, அது பெரிய ஷிர்கா கூட ஆகும். ஏன்னா பாதுகாப்பு கொடுப்பவன் அல்லாஹ் தான். இந்த விஷயங்கள் பாதுகாப்பு கொடுக்குது ஸ்பெஷலாக நமக்கு என்று நம்பினால், நிச்சயமாக அது வந்து பெரிய ஷிர்கில் தள்ளிவிடும். பாதுகாப்புக்கு அல்லாஹ் இது வச்ச ஒரு காரணம் என்று ஒருத்தர் அல்லாஹ் சொல்லாத காரணத்தை சொன்னார் என்றால், அது சிறிய ஷிர்கில் அவரை தள்ளிவிடும். ரிக்வேதம், அதர்வன வேதத்திலாம் இது வந்து ஸ்பிரிச்சுவல் கிளென்சிங்காக பயன்படுத்தப்படுதுன்னு ஒரு ஹீலிங்காக, ஒரு பியூரிஃபிகேஷனுக்காக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி வேதங்களில் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது.